கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். தாளிக்கிறப்ப கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய், வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி வேணும்னா கம்மியாக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் குருமா மாதிரி வைக்கிறேன். கொஞ்சம் குழம்பு வேணும்னா 2 தக்காளி போட்டு அரைச்சிட்டு தாளிச்சிட்டு முருங்கைக்காயும் போட்டு வேக வச்சுட்டு அரைச்சதில் கொஞ்சம் தேங்காய், சோம்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் குழம்பு மசாலா போட்டு இந்த பிறகு இறக்குனா முருங்கைக்காய் குருமா ரெடி. வேகட்டும். எல்லாத்தையும் பச்சையாகவே அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கவும் அதை ஊற்றிட்டோம்னா முருங்கைக்காயும் மசாலாவும் வேக கரெக்டாக இருக்கும். 2 ஸ்பூன் குழம்பு மிளகா அப்படி போடுறேன். அடுத்து உங்களுக்கு காரம் வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இந்த அரைச்சி வச்ச மசாலா இதே ஊற்றிடுறேன். எல்லாம் சேர்ந்து கொதி வரட்டும். இறக்கிறது அவ்வளோதான். நல்லா கொதிக்குது. நல்லா வேகட்டும். முருங்கைக்காவும் இதுவும் நல்லா வெந்து வரட்டும். இது கூட கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இது மட்டுமே போட்டு சிம்பிளாக வைக்கிறேன். கொத்தமல்லி போட்டு இறக்காச்சு. குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக அந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கிடலாம். பொரியெல்லாம் சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பிறகு சாப்பிட்டுக்கலாம். வேலை முடிஞ்சிச்சு. முருங்கைக்காய் வெந்துச்சான்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வெந்துச்சு. இந்தா நான் அடுப்பு அமர்த்த போகிறேன். குழம்புக்காக சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.